நிறைய பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, சார் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இந்த பெயின், அதாவது பேக் பெயினுக்கு வந்தேன், இல்லை நீ பெயினுக்கு வந்தேன். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி அதே பெயின் வருது. இல்லை ஒரு 6 மாசத்துல வருது, 1 வருஷத்துல வருது அப்படின்றது காமனாக சொல்ற கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். பட் ஏன் அந்த பெயின் திருப்பி ரெக்கரன்ஸ் வருது அப்படின்னு சொன்னால், நம்மளோட ப்ரையாரிட்டி எப்பயுமே பெயின் மேனேஜ்மெண்ட்ல பெயினை மட்டும்தான் குறிக்கிறதா இருக்கு. பட் அதனுடைய சோர்ஸ் ஆஃப் பெயினை வந்து நிறைய தடவை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ சோர்ஸ் ஆஃப் பெயின் அப்படின்றது, அந்த பெயின் ஒரு மசில்லேருந்து வந்திருக்கும், ஜாயின்லேருந்து வந்திருக்கும், லிகமெண்ட்லேருந்து வந்திருக்கும், நியூரலாக வந்திருக்கும். ஸோ அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரென்தன்ட் ஆனால் மட்டும்தான் திருப்பி ரெக்கரன்ஸ்ன்றது வராது. ஸோ அந்த மாதிரி ரெக்கரன்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராமை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸ்ட்ரென்தனிங் ப்ரோக்ராம் யாரெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஃபிசியோதெரப்பி மருத்துவம் முடித்த அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸை முறையை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மீண்டும் வழி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நன்றி, வணக்கம்.